அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பட்டா, சிட்டா மற்றும் சொத்து பிரச்சனைகள் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமாக ஒரு சில வீடியோக்கள்ல தீர்ப்புகளுடைய நகலையுமே அட்டாச் பண்ணியிருப்போம். அதே போலதான் இப்போ வருவாய்த்துறை சம்பந்தமாக ஒரு நியூஸ் முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தின இந்த தகவலை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இது மிகவும் முக்கியமான தகவல். நிறைய பேர் பட்டா சிட்டாக்கள் உரிமை ஆவணங்களா எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருக்கு. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல் ஐக்கனையும் டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் அமுக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்களை போலாம் வாங்க. அதாவது 2022 காலகட்டத்தில் நம்ம பட்டா சிட்டா இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பிரிண்ட் எடுப்போம். அதே மாதிரி விஓட்ட போய் சைன் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மயமாக்குனாங்க. ஆன்லைன் மயமாக்க வரவா இந்த பட்டா சிட்டா முக்கியமா பட்டாவும் சிட்டாவும் ரெவென்யூ டிபார்ட்மெண்டால கொடுக்கப்படுது. அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னா தமிழ்ல வருவாய்த்துறையினால் கொடுக்கப்படுது. அந்த வருவாய்த்துறை தான் அந்த பட்டா சிட்டாவை மெயின்டைன் பண்றாங்க. ஆனால் அவங்க மெயின்டைன் பண்ணாலுமே அந்த பட்டாவும் சிட்டாவும் ஒரு நபருக்கு அதை மட்டும் வச்சு சொத்துடைய உரிமையாளர் இவர் தான் இன்னார் தான் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை ஆவணங்களா இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2022 ஒருத்தர் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில எப்பவுமே பட்டாவும் சிட்டாவும் ஒரு உரிமை ஆவணங்களா எடுத்துக்க முடியாது, பத்திரம் கண்டிப்பா வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ ஆகிட்டு இருந்தது. அது போக இப்ப ஒரு முக்கியமா அந்த பட்டா சிட்டா உரிமை ஆவணங்களா இல்லை அப்படின்னா அது எதுக்கு தேவையில்லாம பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிட்டால பார்த்தீங்க அப்படின்னா தீர்வு எவ்வளோன்னு போட்டிருக்கோம், பரப்பளவு எவ்வளோன்னு போட்டிருக்கோம், உங்க நபர் யாரு அவருடைய பேர் போட்டிருக்கோம், அவருடைய ஊர் போட்டிருக்கோம். இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான வரி வசூல், அந்த இடத்திற்கான வரி வசூல் செய்யறதுக்கு மட்டும் பயன்பட்டுக்கிட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹரியானா உச்சநீதிமன்றம் இப்ப இந்த 19ஆம் தேதி நவம்பர் மாசம் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல வருவாய்த்துறை தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல வெறும் பட்டா காப்பியை மட்டும் வைத்து இவர்தான் சொத்தின் உரிமையாளர் என்ன உரிமை ஆவணம் அப்படிங்கிறதுக்கு ஏத்துக்க முடியாதது உண்மைதான். ஆனால் அந்த சொத்தை இவர் தான் அனுபவிச்சுட்டு வராரு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஆதாரமா இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே சொத்தின் உரிமைக்கான ஆவணம் மாதிரிதான். ஏன்னா ஒரு அனுபவப்பட்டா இருக்கட்டும், அனுபவத்துக்கான ரசீது கொடுத்தாவே ஏத்துக்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சொத்தின் அந்த சொத்தை இவங்க தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆவணமா இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சொத்தை விற்கவோ இல்லை அந்த சொத்தின் உரிமையை கோரவோ இந்த ஆவணத்தை அனுபவ ஆவணமா அட்டாச் பண்ணி அதுக்கு பயன்படுத்திக்கலாம், சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளக்கத்தை இந்த உச்சநீதிமன்றம் ஹரியானா சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை உங்கள்கிட்ட நான் இதை பகிர்ந்துக்கிறேன் நினைச்சேன். அதனால இந்த பகிர்ந்துக்கிறேன். இதே போல் சொத்து சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல போடுவோம். தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.